நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சிறப்பு விருந்தினர், படக்குழுவினர் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அறம் செய் இந்த டைட்டில் பாலு சார் கிட்ட நான் ஆரம்பத்துல 2-3 தடவை கேட்டிருக்கேன். அறம் செய்னா என்ன சார் அர்த்தம், எனக்கு இதுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அறம் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஒவ்வொரு இடத்துல அது வேறுபடும். இதுதான் சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு படம் இதுக்கு பதில் சொல்லும். இவ்வளவுதான் எனக்கு சொன்னாரு. அவர் எனக்கு கதை இன்னி வரைக்கும் நான் சொன்னதும் இல்லை, சார் கிட்ட நான் கதை கேட்டது இல்லை. இந்த பாலு சார் பண்ற படம் கண்டிப்பா ரொம்ப சிறந்த படமா இருக்கும். அதனால அவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை. ரெகுலரா நான் ஷூட்டுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் டப்பிங் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் 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 இந்த படத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அந்த அறம் செய்க்கு பதில் எனக்கு கிடைச்சது. முழுக்க அரசியல் படம் தான். நார்மலா எனக்கு அரசியல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல, ரொம்ப அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் இல்ல. அதிகபட்சம் அரசியல் அப்படின்னா பெருந்தலைவர்கள் காந்தி, நேரு, காமராஜர், அவ்வளவுதான். அதுக்கு மேல இப்போனா மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், இவ்வளவுதான். அதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது இல்ல. ஆனா இந்த அறம் செய் 2 வருஷமா நான் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அரசியல்னா என்னங்கிறது எனக்கு கத்து கொடுத்தது இந்த அறம் செய் திரைப்படம். அவ்வளவு விஷயங்கள். மாணவர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், பெண்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், தொழிலாளர்களுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே எனக்கு பதில் கிடைச்சது. டெய்லி நான் நியூஸ் பாக்குறப்போ ஒவ்வொரு நாளும் படத்துல பார்த்த ஒவ்வொரு சீனுமே எனக்கு அதுக்கு கனெக்டடா இருக்கும். அப்ப மறுநாள் பாலு சார்ட்ட சொல்லுவேன், சார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன், நம்ம படத்துல சொன்னது நியூஸ்ல வந்தது. இது மூலமா தான் நான் இன்னைக்கு அரசியலை கத்துக்கிட்டு இருக்கிறேன். அரசியல் இந்த படத்துல ஒரு டயலாக் வரும், அறம் செய்யவே இங்கு அரசியல் களம் என்ற சொல்லின் உச்சம்தான் இந்த அறம் செய் திரைப்படம். அரசியல் களத்திற்கு வழியை உண்டாக்கி, அரசியலை உருவாக்கி, அரசியலை வேறுபடுத்தி மிகவும் அழகா நமக்கு இயக்கி இந்த படத்தை கொடுத்திருக்காரு. இது மக்களுக்கான படம், மக்கள் கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப துணிச்சலா இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்களால மட்டும்தான் இது சாத்தியம். தயவு செஞ்சு கொண்டு போய் சேர்த்துருங்க. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும், பாருங்க. இந்த படத்துல நானும் இருக்கிறேங்கிறதே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். டைரக்டர் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, இது எல்லாத்துக்கும் மேல பாலு சார் ஒரு நல்ல மனிதர். எல்லாரையுமே சமமா பார்ப்பாரு. பெண்களை மிகவும் மதிப்பவர். அவருடைய டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி, நாட்டு மேல இருக்கிற பற்று, சினிமா மேல இருக்கிற லவ், இது எல்லாத்துக்கான பலன் இந்த அறம் செய். அறம் செய் தொடக்கம் மட்டும்தான். அவருடைய பாதைகள் இன்னும் ரொம்ப தூரம். நிறைய நல்ல படங்கள் மட்டும் கொடுப்பாரு. இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்த பாலு சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேட்டியாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதல்ல பைரவன் தான் சொன்ன விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கேன். அது பதில் இல்லை, ஒரு தெளிவுபடுத்த. நாங்கள் அரசியல் பேசவில்லை, இது அரசியல் படம் தான். பட் நாங்கள் அரசியல் பேசவில்லை, இப்பயும் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்குமே அடுத்த வாழ்க்கை இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு புரியும், அதனால அது விளக்க விரும்பல. என்ன காரணம் அப்படி சொன்னாக்கா, அஞ்சனா கீர்த்தி இந்த படத்துல மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. ஜீவா நீட்டை பத்தி பேசியிருக்காங்க. மற்ற எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்காங்க. திருச்சி சாதனா பேசியிருக்காங்க, பைலவான் சார் கூட பேசியிருக்காரு. எல்லாருமே நடிகர்கள், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காங்க. நான் இயக்குனரா இந்த படத்தை இயக்கியிருக்கிறேன், அரசியல் பேசல. நான் இயக்குனர், அவங்க நடிகர், அவங்க நடிகை, மற்றவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். இந்த படம் தான் அரசியல் பேசும்.
அடுத்த படம் நாங்க வேற லெவல் போய் இதுதான் அதுக்கு நான் பதில். அடுத்து நான் ஒரு விஷயத்த மட்டும் முக்கியமா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, கண்டென்ட் என்னன்னு தெரியாம நீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போக முடியாது. நிறைய கான்ட்ரவர்சி இங்கே பேசியிருக்காங்க, படம் பண்ணும்போது கான்ட்ரவர்சி இருந்தது, நிறைய இருந்தது. அது என்ன விஷயம்னா, அறம் செய்யவே இங்க அரசியல் களம். இதுதான் படத்துடைய ஒன்லை. 75 ஆண்டு கால அரசியலை முழுமையாக மாற்றணும். இப்ப நமக்கு தேவை ஆட்சி மாற்றம் இல்ல, முழுமையான அரசியல் மாற்றம். இதுதான் படத்துடைய திரைக்கதை. இந்த படத்துல இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ தனிநபர்களையோ பற்றி ஒரு வார்த்தை ஒரு வசனமும் கிடையாது, ஒரு காட்சி கூட கிடையாது. யாரையும் நான் தாக்கி பேசல, எதிர்த்து பேசல, ஆதரவா பேசல. அப்புறம் எப்படி அரசியல் படம் நீங்க கேட்கலாம், அதுக்கு ஒரே பதில் தான். 75 ஆண்டு காலம் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசியல்வாதிகளை மாறி மாறி ஆண்ட அரசுகள் மக்களுக்கு எதிராக எடுத்து வச்ச விஷயங்களை நாங்க பேசியிருக்கோம். இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அதனை மேற்கோள் காட்டி மக்கள் அரசியல் எப்படி இருக்கணும்னு பேசியிருக்கோம். இன்னும் தெளிவா வேணும்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால பத்திரிகையாளர் காட்சி இருக்கு, அதை பார்த்துட்டு எழுதுங்க. நன்றி. சோ இறுதியா சுந்தரவல்லி மேம் பேசுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இசை வெளியீட நம்ம பண்ணிடலாம், எல்லாருமே மேடையில இருக்கும் போது. சோ சேவ் தி பெஸ்ட் ஃபார் தி லாஸ்ட்னு சொல்ற மாதிரி நாங்க லாஸ்டா அழகா சேவ் பண்ணி வச்சிருக்கோம் உங்க ஸ்பீச் கேட்கறதுக்காக. சோ எல்லாருமே சேர்ந்து இசை வெளியீட்டு இப்ப பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லாருமே எழுந்துக்கலாம்.